வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு டாப்பிக்கில் வீடியோ வேணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விரும்பும் ஆணுடைய குடும்பத்தை நீங்கள் தரைகுறைவாக பேசும் பொழுது அல்லது அவர்களை பற்றி இழிவாக பேசும் பொழுது நீங்கள் விரும்பும் ஆண் என்ன செய்கிறார்களோ அதுதான் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அவங்களுடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை தேவையில்லாமல் வாய் கொடுத்து வம்பளை போய் மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அந்த ஒரு ஆண் அதை அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்ற போது முதல் விஷயம் அந்த ஒரு ஆணுக்கு அவங்களோட குடும்பம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க ரொம்பவே எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கண்டுக்காமல் விடுறாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு பெரிதளவில் மனசில் நிற்க போகிறது கிடையாதுன்னு அர்த்தம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த ஒரு ஆண் அப்படிப்பட்ட விஷயத்த பண்ணுறாங்க. நீங்கள் காதலிக்கும் ஆண் அல்லது திருமணம் செய்து கொண்ட ஆணுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால், உங்களுடன் வாழ்வதற்கு வெறுப்பாக இருக்கிறது என்றால் தினம் தினம் சண்டை போடுவார்கள். உங்களை அடிக்கடி சண்டை போடுவார்கள், இழிவாக பேசவும் செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஆணுக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் தான், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆண் தான், ஆனால் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்றா முதல் விஷயமா அவங்க உங்கள் கூட அதிகளோட சண்டை போடுவாங்க, வெறுப்பு அதிகமாக காமிப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பிரிவில் பார்த்தீங்கன்னா கேவலமாக இழிவாக பேசுகிற போன்ற விஷயங்கள் செஞ்சு அதுக்கப்புறமா கூட உங்களை விட்டு போவாங்க. ஒரு சில ஆண்கள் இப்படி இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் ஒரு பெண்ணை காதலிக்கும் பொழுது அல்லது திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒரு சில விஷயத்தை சொல்ல முயற்சி புரிய வைக்க முடியவில்லை என்று வரும்பொழுது அந்த பெண்ணை அடிப்பார்கள். ஆனால் இது ஒரு கேவலமான செயல். இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட ஆண்கள் வீரம் அப்படின்றத என்ன மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அடித்து அதுதான் வீரம் அப்படின்ற மாதிரி பெண்கள் கிட்ட ஒரு சில இல்லை நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் காமிக்காங்க. ஒரு பொண்ணை ஒரு ஆண் கை ஓங்கிட்டாலே அந்த ஒரு ஆணுடைய அதாவது ஆண்மையோட தன்மை பார்த்தீங்கன்னா இழக்கிறாங்க. என்றைக்குமே ஒரு பொண்ணை கை நீடி அடிக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் ஆண்கள். அவங்கள அதாவது மொத்தம் வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. ஒரு பெண் தன் சொல்வதுதான் சரி, நீங்கள் சொல்வது தவறு என்று எப்போது பார்த்தாலும் அடம்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆணின் கோபத்தை அடக்க முடியாமல் அந்த பெண்ணை அடிப்பார்கள். இதுவும் ஒரு கேவலமான செயல்தான். இங்கே நிறைய ஆண்கள் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. பெண்களும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலனா ஒரு ஆணை அடிக்கிறது, இல்லை யாரை கையில் கடிக்காங்களோ அவங்க அடிக்கிறது இருப்பாங்க. அதே போல தான் ஆண்களும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது இல்லை செய்யும்போது ஏதாச்சும் எதுக்கு முடக்க பேசும்பொழுது அவங்களும் கோவத்தில் நிறைய பேர்த்த இந்த மாதிரி கேவலமாக அடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் செய்வாங்க. என்றைக்குமே சரி ஒருத்தங்களை அடிக்கிறது மூலிமா அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பலங்கள் எதுவுமே குறைய போட்டில்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்க சொல்ல வரும்போது இல்லை ஒரு விஷயத்தை பண்ணும்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மனசை அது போய் பாதிக்கும். அது போதும், அடிக்கணும் அவசியமே இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிப்பதற்கு முக்கியமான காரணம் ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அது சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது ஆண்கள் கோபத்தில் கை ஓங்குவார்கள். இதில் முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போதும் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கும்போதும் அவங்க கோவத்தை அடிப்பாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இது மாதிரி நினச்சிட்டாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாள் வரும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது அதிக நாட்கள் வராது. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் மொத்தமாக முடிஞ்சு அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொண்டு போய் முடிச்சிடும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கனாலே மோஸ்ட்லி அவங்க மேலே நீங்கள் அன்பு காமிங்க. அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றும். முக்கியமாக அந்த அடிக்கிற ஜோலியெல்லாம் விட்டுணும். அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அதாவது முந்தைய காலத்தில் கல்யாணம் பண்ணி உங்கள் லைஃப்பில் எல்லார் லைஃப்லையுமே ஆண்கள் சொல்கிறது ஏற்று பேசிட்டா அடிக்கிறது, ஆண்களுக்கு எதாவது பண்ணிட்டா அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்துலையும் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயம். என்னதான் சரி ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிக்கலைனாலும் என்ன செஞ்சாலும் சரி அவங்கள கை ஓங்குற உரிமை உங்களுக்கு யாரும் பிடிக்கல. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளிவர பாருங்கள். முக்கியமாக எந்த ஒரு பெண்களையும் கை ஓங்காதீங்க. அது ஆண்மையோட தன்மையே கிடையாது. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு விஷயம் பார்க்கலாம். See you, tata. Bye bye.